ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சி, காலையிலிருந்து எத்தனை வேலையை தான் நானே பாக்குறது. இந்த மனுஷன் வேற எங்க போறான் வாரான்னு வேற தெரியல. எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்யறாப்புல இருக்குது. சி, அம்மா அம்மா அந்த பேங்க்ல இருந்து காசு வாங்குறதுக்காக வருவார்ல, அவர் வந்துகிட்டு இருக்காரு. ஐயோ என்னப்பா சொல்ற? அம்மாவை யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லணும், சரியா? சரிம்மா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தமே இல்லையே, போயிட்டாரா இல்லையான்னு வேற தெரியலையே. என்னவா இருக்கும்? ஆச்சி சந்தனக்கட்டை ஆட்டம் பொங்கலக்கட்டை பார்த்தா பத்திக்கும் பட்டாசு ஆச்சி சந்தனக்கட்டை ஆட்டம் பொங்கலக்கட்டை பார்த்தா பத்திக்கும் பட்டாசு. ஐ லாலிபாப். போயிருப்பாரா இல்லையான்னு வேற தெரியலையே. போயிருப்பாரோ இல்ல வெளியில தான் நிக்கிறாரோ? என்ன பண்ணலாம்? பாப்பா சத்தத்தை வேற காணாமே. அதான் பாப்பா வெளியில நிக்கிறாள்ல, போயிட்டாங்கன்னா சொல்லுவான். என்ன பண்ணலாம்? அம்மா அவர் போயிட்டாரு, இப்ப வரலாம். பாடா போயிட்டாராம். வெளியில போய் பார்க்கலாமா? இந்தா வர்றேன். போய் வேலையை பார்ப்போம். ஐயோ எம்மா, இன்னும் இவங்க போகலையா? இவங்க அடி பாவி, 5 ரூபா மிட்டாய்க்காக அம்மாவை காட்டி கொடுத்துட்டேடி. இவன் வேற முறைக்கிறானே. வாங்கம்மா வாங்க. உள்ள என்ன பண்றீங்க? சார், பாப்பா தான் உள்ள தெரியாம வச்சு பூட்டிடுச்சு சார். பாரு, என்ன சொல்லணும்? சரிங்கம்மா, அது இருக்கட்டும். கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நானும் கிளம்பிடுவேல. அம்மா அம்மா வேணம்மா, வலிக்குதுமா, விட்டுருங்கம்மா. அம்மா அம்மா வேணம்மா. சொல்லுவியா சொல்லுவியா? சொல்லுடி சொல்லுடி. வலிக்குதுமா. யாராவது முட்டாய் வாங்கி கொடுத்தாங்கன்றத அம்மாவை காட்டி கொடுப்பியா? சொல்லுடி சொல்லு. அப்பன மாதிரியே மாட்டி கொடுப்பியா? அப்ப கூட இந்த முட்டாயை துப்புறாளான்னு பாரு. வாயில துப்புடி முதல்ல முட்டாயை.
என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? காசை கொண்டா. உங்க காசை. இதெல்லாம் என்னடா பழக்கம் இது? குடிகாரனா இருந்த, இப்ப திருடனா மாறிட்டே நீ. ஆமா, காசு கொடுமா, குடிச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும். தலைவலிக்குது, கையெல்லாம் நடுக்குது, பாருமா பாருமா. குடுமா குடுமா, கை கால் நடுக்குது, கால் வலிக்குதுன்னு நீ சொல்ற. வீட்டுல சாப்பாடு இருக்குதா, சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களான்னு ஏதாவது நீ நினைக்கிறியா? அம்மா, நான் போயிட்டு வந்து நீ எதை சொன்னாலும் கேட்கிறமா, தயவு செஞ்சு காசு கொடுமா. தயவு செஞ்சு இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கோபமா வருது. அப்ப நான் விரும்புவேன், என்ன பண்ணணும்னு தெரியாது, எனக்கே தெரியாதுமா. தயவு செஞ்சு காசு கொடுமா. நான் பயந்துக்க மாட்டேன், தெரியுதா? போன வெளியில நீ எது சொன்னாலும் கேட்டு இருக்கிறதுனால நீ என்னன்னாலும் பண்ணுவ. கோபம் வந்தாலும் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு காசு கொடுத்துருமா. என்னடா நீ என்னை நடத்திட்டே இருக்கிற? உன் கோபத்துக்கெல்லாம் நான் பயந்துக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். காசு கொடுமா. ஹலோ ஹலோ தம்பி, சாப்பிட்டியா? இல்லம்மா, டீ தான் குடிச்சேன், இனிமே தான் சாப்பிடணும். என்னப்பா மதியம் சாப்பிடாம வண்டியில அலைஞ்சிட்டு இருக்கியா? டீ குடிச்சா வயிறு நிறைஞ்சிருமா? சரிம்மா. எவ்வளவு வேலையா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு வேலையை பாரு. சரிம்மா, இன்னைக்கு வசூல் கொஞ்சம் அதிகம், அதான் டைம் கிடைக்கல. சரி, சாப்பிட்டுக்கிறேன். எப்பா யார் ஃபோன் பண்ணாலும் வண்டியை நிறுத்திட்டு பேசு, ஓட்டிக்கிட்டே பேசாத, புரியுதா? என்னம்மா ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? காலைல வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்பா இப்போ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இல்லப்பா, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுனா வண்டியை பார்த்து ஓட்ட முடியாதுல்ல, அதனாலதான் சொன்னேன். இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சரி சரி, நான் வண்டியை பேசிட்டே ஓட்டல, வண்டி நிறுத்திட்டேன், போதுமா? சரி, நான் வைக்கிறேன். எப்பப்பா சொல்ல வந்தது மறந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நைட்டு உனக்கு என்ன வேணும்? டிஃபனா சாப்பாடா? சொன்னேன்னா செஞ்சு வைப்பேன். வா, இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? ஏதாவது ஒன்று சமைச்சேன், இதெல்லாம் என்கிட்ட கேட்டு கேட்டு தான் பண்ணிட்டு இருப்பியா? நான் நைட்டு வர லேட் ஆகும், எனக்காக நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கு, நான் வந்து சாப்பிட்டு தூங்கிறேன், சரியா? ஹலோ தம்பி, டே வா. அங்க ஒரு பாட்டில் இருக்கு. சொல்ல வந்தது கேட்காம கட் பண்ணிட்டான் பாரு. இதோட 10 ஆச்சு. காசு இருக்கான்னு பார்ப்போம். யார் இவன்? என்ன மேல் பக்கத்துல எதுவுமே காணா, கீழே கீழே வச்சிருப்பாரோ? என்ன ஒண்ணுமே இல்ல. எங்க வச்சிருப்பாரு? என்ன கீழே எதுவுமே இல்லை, இங்க இருக்குமா? யாரா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் பாக்கெட்ல என்ன பார்த்துட்டு இருக்கிற? கேட்கிறேல, காது கேட்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? கையில என்ன வச்சிருக்க? திருட்டு நீ தொலைச்சிருக்க. கையில என்ன என்னடா இருக்கு? டேய் குரா, சொன்னா கேளு. டேய் பாட்டில் தானே இருக்கு, பாட்டில் தானே, ப்ளீஸ் பாத்தீங்களா, வெறும் பாட்டில் தானே இருக்கு. ஓ, புது டெக்னிக்கா? குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறவங்களுக்குலாம் இப்படித்தான் பணத்தை திருடிட்டு கேட்டா பாட்டில் பொருட்கள் வந்து போய் சொல்றது. இதே உங்க வீட்டை சொல்லி கொடுத்தாங்களா? உங்க வீட்டுல இருக்கு, படா உங்க வீட கட்டுறேன். கையை விடுங்கண்ணே. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் கையை உதறிவிடுறியா? இவர் தானே எங்க அப்பா. என்ன இவ்வளவு வேகமா போறாரு? பாட்டி, ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இவ்வளவு ரத்தம்? யாராவது வாங்கல.
இவர்தான் உங்கள் அப்பாவா? டேய் மாட்டிட்டுன்னு போய் சொல்கிறியா? இதை நம்ப மாட்டேன். சரி இவர் உங்கள் அப்பாவே இருக்கட்டும், உங்கள் அம்மா வீட்டில் தானே இருப்பாங்க. வா வா உங்கள் அம்மா காட்டு. எனக்கு அம்மா இல்லைண்ணே. அம்மா இல்லையா? அண்ணே, எங்க அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கண்ணே. அம்மா போனது தாங்காம அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாருண்ணே. எங்க வாழ்க்கையே மாறி போச்சு. அம்மா இல்லாத நினைச்சு அப்பா தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குனே, அவதான் என் உலகமே. அவ கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மாவுக்கு அப்புறம் அவளைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோன்னே. எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாது. ஜாலியா விளையாண்டுட்டு ஸ்கூல் போயிட்டு நானும் தங்கச்சியும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அம்மா போனதுக்கு அப்புறம் எங்களை பாட்டி தானே பாத்துக்கிறாங்க. அப்பாவை நினைச்சு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. வீட்டுல நாங்க யாருமே சாப்பிடல. அதான் இவர் பாக்கெட்ல ஏதாவது காசு இருக்கான்னு பார்த்தேன். திருடலாம் இல்லனே. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு பாட்டில எடுத்துட்டு போ இடம் கிடைக்க போட்டா காசு கொடுப்பாங்கண்ணே. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போலாம் தான் பாட்டில எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேனே. சாக்க கொடுனே. நேரம் ஆச்சுன்னா அதுவும் கிடைக்காது. பையனுடைய நிலைமை புரியாம அடிச்சிட்டாங்க. தம்பி டேய் தம்பி வாடா. இங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சரிண்ணே. சொல்லுங்கண்ணே, என்னங்கண்ணே வேணும்? 5 இட்லியா 3 பார்சல் கட்டிடுங்க. சரிங்கண்ணே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கட்டி கொடுத்துட்றேன். அண்ணே அண்ணே பார்சல் ரெடி. 200 ஆச்சு, பில் அங்கே. சரிப்பா. இந்தாங்கம்மா. டேய் தம்பி, அண்ணன் பேசுனது எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. சரிங்க. சரியா? மனசுல எதுவும் வச்சுக்காத. அண்ணன் தெரியாம அடிச்சிட்டேன்.
வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சாப்பாடா? இனிமேல் அந்த பாட்டு கொடுக்காதடா தம்பி. புரியுதா? அழாத, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கோ. சரிண்ணே. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. நைட்டு உனக்கு என்ன வேணும்? டிஃபனா சாப்பாடா சொன்னீங்கன்னா செஞ்சு வைப்பேன். விடுங்கண்ணே, எனக்கு அம்மா இல்லைண்ணே. டீ குடிச்சா வயிறு நிறைஞ்சிருமா? எவ்வளவு வேலையா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு வேலையை பாரு. சாரிம்மா. என்னப்பா நைட்டு ரொம்ப லேட்டா வந்தியா? சாப்பிடாமே தூங்கிட்ட? இந்தாப்பா. தேங்க்ஸ்மா. ஏம்மா, இந்நேரம் உன்னோட இடத்துல நீ இல்லாம அப்பா இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனாம்மா? என்ன தம்பி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? சொல்லுமா. அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அழுகாத நாள் இருக்காது சாமி. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு. அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. கல்யாணம் ஆகி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அவரோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு திருந்திருவாரு நாளைக்கு திருந்திருவாருன்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அவர் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒழுக்கமா தான் இருந்தாரு. அதுக்குள்ள அந்த மகாராசனை அந்த எம்ஐ வந்து தூக்கிட்டு போயிட்டான். அவர் இருந்திருந்தா இந்த நிலைமையில் நீ இருந்திருப்பியான்னு எனக்கு தெரியல. ஆனா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவேன்னு வேணா அம்மாவுக்கு நல்லா தெரியும். குடும்பம் வாழ்க்கைன்னு வரும்போது எப்பயுமே ஆண்களை விட ஒருபடி பெண்கள் தான் மேலே இருக்காங்கம்மா. நேற்று ஒரு சின்ன பையனை பார்த்தேம்மா. அந்த பையனுக்கு அம்மா இல்லை, அவங்க பாட்டி தான் அவனையும் அவங்க தங்கச்சியும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் யார் பார்த்துக்கிறணுமோ அவர் எந்த ஒரு காலையும் இல்லாமல் தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு தெருவாக குடிச்சிட்டு அலைகிறார். இது வேற தெரியாமல் அந்த பையனை நான் கை நீட்டி அடிச்சிட்டேம்மா. என்ன கண்ணு, யாரையும் கை நீட்டி அடிக்க கூடாதுல்ல? இல்லைம்மா, அந்த பையன் அவர் பாக்கெட்டில் ஏதோ பார்த்துட்டு இருந்தான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது திருடன் போல நினச்சிட்டேன். ஆஃபீஸ் டென்ஷன் வேற. அப்புறம்தான் அவர் அவனோட அப்பான்னு சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுமா. அதான் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அப்புறம்தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏங்கண்ணு, நீ வாங்கி கொடுக்குற ஒருவேளை சாப்பாடு அவன் வாழ்க்கைய மாத்திருமா? எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு 5 10 இல்ல ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும்னு. ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை செஞ்சு கொடுத்தா தானே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்பதானே நாம செஞ்ச உதவிக்கு பெருமை. ஏதோ தோணுச்சு சொன்னேன். சரிம்மா, நான் டிஃபன் ரெடி பண்றேன். டீ குடிச்சிட்டு சரிம்மா வந்து சாப்பிடு. சரியா? பாப்பா தம்பி சீக்கிரம் வாங்க, அப்பாவுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. வரேன்ப்பா. சீக்கிரம் அப்பா கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன். பாத்திருமா? ஏற முடியும், தூக்கி விடு. பாட்டி என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். சாப்பாடு வச்சிருக்கிறேன், மிச்சம்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிறமா, மாத்திரை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுமா. நாங்க போயிட்டு வரோம். பாட்டி பாய். பாட்டி போயிட்டு வரேன். பாட்டி பாய். பாப்பா
சரிப்பா, பாய் பாய். பாட்டி பத்திரமா இரு பாட்டி, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா, கம்பியை நல்லா பிடிச்சு உட்காந்துக்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. கடவுளே. அண்ணே என்னண்ணே லேட்டு? பசங்க ஸ்கூல் விட்டு வந்து சரிண்ணே சரிண்ணே வரேன் பார்த்துங்க. தம்பி எவ்வளவு அண்ணே 100 ரூபாய்க்கு. தம்பி 0 பாத்துங்க. இந்தாங்கண்ணே. டேங்க் ஃபுல் பண்ணுங்க. ஏப்பா பேசணும் கூட்டிட்டு வந்துட்டு பேசாம அமைஞ்சாருந்தா எப்படி? ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்படியே நின்றுட்டா என்ன அர்த்தம்? உங்க பையனை பத்தி தான் பேசணும். என் பையனா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இப்படித்தான் உங்க பையனை எனக்கு தெரியும். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்னு? நீங்க சொல்றது கேட்கும்போது என் பையனுக்கு இப்படிதான் நிலைமையா? என் மேல எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குதுப்பா. ஆனா இதுக்கு முன்னாடி நான் அப்படியெல்லாம் இருந்தது இல்லை. என் குழந்தைங்க மேல, என் மனைவி மேல ரொம்ப பாசமா இருந்தேன். அவங்க என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாலும் அந்த பிரிவு தாங்க முடியாமதான் நான் இப்படி பெரிய குடிகாரன் ஆயிட்டேன். என்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. உங்க மனைவிக்காக குடிக்க ஆரம்பிச்ச நீங்க உங்க குழந்தைகளுக்காக அந்த குடியை நிறுத்தவும் முடியும். நீங்க யோசிக்கலாம் நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு. ஏன்னா இந்த குடியினால பாதிக்கப்பட்டதுல என் குடும்பமும் ஒண்ணு. நீ சொல்றதால எனக்கு புரியுதுப்பா. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால இது இல்லாம இருக்க முடியல. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதனால உங்க வாழ்க்கையும் உங்க பசங்களோட வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும். உங்க மனைவி இல்லைங்கிறத மறந்துட்டு உங்க பசங்களுக்காக மறுபடியும் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தே ஆகணும். அப்பதான் உங்க மனைவியோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்க போயிட்டு வர வரைக்கும் உங்க பசங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். என்ன உங்க தம்பியா நினைச்சு என்னை நம்பி கூட வாங்க. கண்டிப்பா நம்பலாம். உள்ள நான் எல்லாம் பேசிட்டேன். அவங்க உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா மாறும். நீங்க இங்கிருந்து வரும்போது உங்க பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனாகவும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராகவும் வரணும்.
எப்பதானே வருவாரு? கொஞ்சம் பொருடா, உள்ள லக்கேஜ் எடுத்துட்டு சைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும்ல. இப்போ வந்துருவாரு. இதேதான் அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்கண்ணே. எப்பதான் வருவாரு? அப்பா, ஐ அப்பா. என்னைக்கு என்னை நம்பி இவர் இங்கே வந்தாரோ அப்போவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக அவர் மாறிடுவாருன்னு. எல்லாருமே இவரை மாதிரி இங்கே வந்து தான் மாறணும்னு இல்லை, எங்கேயோ யாருக்கோ நடந்த ஒரு விஷயத்த கேட்டு பார்த்து கூட மாறலாம். இவரை மாதிரியே நீங்களும் உங்கள் குடும்பத்துக்காக இந்த குடியை விட்டு உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதனால் உங்கள் குடும்பமும் இந்த சமுதாயமும் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். சொல்லுங்க. உங்களுக்கு கேட்கணும், ஆனா எப்படி கேட்கணும் தெரியல. நான் தம்பி தம்பியா கூப்பிட்டு இருக்கேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது தாங்க கடவுள் நமக்கு எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு புரியுது. அம்மா சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தத பெரிய உதவி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவனோட அப்பா திருந்தி அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறத பார்க்கும்போது தாங்க உதவிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், அவனோட அம்மா இருந்திருந்தா அந்த பையன் இப்படி ஒரு நிலைமையில் இருந்திருக்க மாட்டான். என்னோட அம்மாவால் தான் நான் இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அதை நல்லா நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்குமே பெண்கள் ஆண்களோட ஒரு படி மேலே தாங்க. நிறுத்தி வண்டி நிறுத்துற. அப்படா சாமி, ஓவரா பண்ணிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த வீடு ரோடு எல்லாம் என் கண்ட்ரோல்ரா. ஒழுக்கமா இருக்கணும். என்ன தாய்கள் பண்றியா, காசு வசூல் பண்றியா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆடு தானா வந்து தலையை கொடுக்கும். சுத்திட்டு உங்களை க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன இவ்வளவு பேசிட்டு இருக்க, அமைதியா இருக்கிற? இப்படியே எல்லாத்தையும் திருத்தி நேரத்தை எடுத்துட்டா கவர்மெண்ட்டுக்கு யாரா வரி கட்டுறது? என்ன லுக்கு? என் கேள்விக்கு பதில் சொல்லு. ஹலோ, புதுசாக ஒரு அட்மிஷன் போடணும், ஃபார்ம் எடுத்து வைங்க, வந்துட்டே இருக்கேன்.